Which one of the following areas was not a bone of contention between the Bahmanis and Vijayanagar rulers? விஜயநகர மற்றும் பாமணி அரசுகளுக்கு இடையான மோதலுக்கு கீழ்கண்ட எந்த ஒரு பகுதி காரணமாக இல்லை. இதெல்லாம் சும்மா நீங்க மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? காவேரிக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. அவ்வளவுதான் விஷயம். காவேரி டெல்டா இல்லை. காவேரி டெல்டா எங்க இருக்கும்? பூம்புகார்ல இருக்கும் இல்லையா? காவேரி டெல்டா எங்க? டெல்டாங்கிறது என்ன? கடல் ஓரத்துல கடல்ல கலக்க போற இடத்துல நதி வந்து அப்படியே பரவலா அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி படிமங்களை அப்படியே இது உருவாக்கிட்டு அப்படியே மெதுவா போய் கடல்ல விழுது. அதாவது எட்ஜு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா இருக்கும். இப்ப கங்கடிக் டெல்டா எங்க இருக்கும்? பெங்கால்ல இருக்கும். வங்காள விரிகுடாவில் போய் கலக்குற பொழுது அங்கே கங்கை வந்து அப்படியே டெல்டா வரும் இல்லையா? ஸோ அதனால வந்து காவேரி டெல்டா கிடையாது. கொங்கன் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகலாம் சண்டை போட்டாங்க அப்படின்னு அந்த மூணுக்காக சண்டை போடுறாங்க. கோதாவரி, கிருஷ்ணா கோதாவரி டெல்டா, துங்கபத்ரா டோப், கொங்கன். இந்த டோப் அப்படிங்கிறது என்ன? டோஆப் அப்படின்னு சொல்லுவோம். டோஆப், டோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன? எழுதி வச்சுக்க. தி ஃபர்டைல் லேண்ட் பிட்வீன் தி டூ ரிவர்ஸ். இரண்டு நதிகளுக்கு இடையிலான வளமான பகுதி, அதான் டோப். தி ஃபர்டைல் லேண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா தி ஃபர்டைல் லேண்ட் பிட்வீன் தி டூ ரிவர்ஸ். இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட வளமான பகுதி தான் டோப் அப்படிங்கிறோம்.